நண்பர்களே, ஹெவி பையிங் நடக்குது. இன்னைக்கெல்லாம் என்னோட போர்ட்ஃபோலியோ 2.5% பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கெல்லாம் என்னென்ன பர்சன்டேஜ்ல இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவ்ல போயிருச்சு. ஸோ நம்ம வந்து குறிப்பா விபிஎல், பிஎஸ்சி, கிராவிட்டா, நியூஜென் இந்த ஸ்டாக் பத்தியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் வாங்கியிருந்தோம். எல்லாருக்குமே இன்னைக்கு மகிழ்ச்சி தான். பிஎஸ்சியோட பாசிட்டிவ்ல தான் இருக்கு. விபிஎல்லும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. கிராவிட்டாலாம் நல்லா பாசிட்டிவ்ல இருக்கு. நியூஜெனும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. எல்லா கம்பெனியுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லைலாட் மெட்டலும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. மேபி வச்சிருப்பாங்க. நானும் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பட் நிப்டி அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகலனாலும் நமக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நல்ல ஒரு பல்கா பை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி எஃப்ஐ தான் வாங்குறாங்களான்னு தெரியல. பார்க்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு என்சிம்ஸ், அதுக்கப்புறம் கொக்கன்ஸ் லைஃப் சயின்ஸ், ஓரியன்ட் சிமெண்ட், சகிலிட்டி லிமிடெட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். மேக்ஸிமம் வந்து புள்ளி சென்டிமெண்ட் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. நமக்கு வந்து நெகட்டிவா போனாலும் நிறைய ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்லா டாப் கியரை போட்டு மேலே போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ப்ராஃபிட் செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம பயப்படாம நம்ம ஸ்டாக்ஸ் மேலே ஏறுதா அதை மட்டும் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து வொலாட்டிலிட்டி கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும். இன்னொன்று, கொஞ்சம் புல் ரன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஒரு 10% வரைக்கும் அவங்க டார்கெட்டா வச்சு ஸ்விங்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஓகே. இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து இன்னும் நான் வந்து இப்போ எனக்குமே 2 3 4 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. கிரீன்ல வந்துருச்சு எல்லாமே. பட் நான் இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு மேலே போகணும். ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முக்கியமாக பேச போகிறோம். கொஞ்சம் நம்ம வந்து ஸ்விங்கை விட்டுட்டு கொஞ்சம் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா, அதை பற்றி மெயினாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். எப்படி நான் அதை வந்து பார்க்குறேன், என்னோட மெத்தட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். டோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து 9 ஸ்டாக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாங் டேர்முக்காக நான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து செகண்ட் சேனல் இருக்கு, டிவிடெண்ட் growth ஸ்டாக்னு. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்முக்காக ஒரு 13 ஸ்டாக்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணவங்க செகண்ட் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் நமக்கு வந்து 2 குரூப் இருக்கு. சேனல் இருக்கு, குரூப் இருக்கு. அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் நம்மளோட செகண்ட் சேனல் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டி இன்னைக்கு பாருங்க, நிஃப்டி வந்து சின்ன ரீபவுண்ட் மாதிரி தெரியுது. மேபி இது இப்படியே க்ளோஸ் ஆனா கூட நாளைக்கு இன்னொரு புள்ளி சென்டிமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நான் மார்க் பண்ற மாதிரிங்க, இங்க இருந்து இப்போ வரைக்கும் மேலேயே போயிட்டு இப்பதான் சின்னதா சின்னதா கீழே இறங்குது. ஸோ அதனால இது எக்ஸ்பெக்டட் தான். நல்ல அதுதான் ஹெல்த்தியா இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தா அது ஹெல்த்தி கிடையாது. கன்சல்டேஷன் ஆயிட்டு திரும்ப மேலே போனா மட்டும் தான் அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால இப்போ இப்போ இந்த இடத்துல வந்து அதாவது இந்த அளவுக்கு வாங்கினவங்க எல்லாம் இங்க ப்ராஃபிட் செல்லிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நிப்டியை பத்தி சொல்றேன். ஸோ இது எல்லா ஸ்டாக்லையும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நிப்டி வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு 1 ஹவர் ட்ரைனிங் செஷன் இருக்கு. 25,763ல நான் வந்து இந்த சார்ட் வந்து எடுத்திருக்கேன். கிஃப்ட் நிஃப்டி வந்து சின்னதாக நெகட்டிவ்ல தான் காமிக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஓகே தாங்க. நிக்கை இதெல்லாமே ஏசியன் மார்க்கெட் எல்லாமே மேக்ஸிமம் பாசிட்டிவ். சின்னதாக ஃப்ளாட்டாக இருக்குது அவ்வளோதான். பட் நமக்கு வந்து டவ் ஜோன்ஸு, S&P 500, நாஸ்டாக் இது எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஓவராலாக இந்தியா சென்டிமெண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. நேற்று வேறு ராக்கெட் விட்டுருக்காங்க. கம்யூனிகேஷன் பாகுபலி ராக்கெட்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதெல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ அதனால கூட இன்னைக்கு மார்க்கெட் ப்ளஸ் தான் இருக்கா அப்படின்னு தெரியல. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு என்ன எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, யூஎஸ் டாலர் வந்து இதுதாங்க எனக்கு இன்னுமே ஒரு பேர்டனாக இருக்குது, கன்சர்னாக இருக்குது, பெரிய கன்சர்னாக இருக்குது. இது வந்து 100 கிராஸ் பண்ணிருமோ அப்படின்னு தோணுது. 100 கிராஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து நெகட்டிவ் தான், உலக மார்க்கெட்ஸ்க்கு நெகட்டிவ் தான். டாலர் வந்து எப்பயுமே கீழே இருந்தால் மட்டும் தான் நமக்குன்னு இல்லை, நமக்கு வந்து ரொம்ப சேஃபு. ஸோ கொஞ்சம் கீழே வரணும். ஒரு 95க்கு கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு நமக்கு புல் மார்க்கெட்டு இன்னொரு டைம் வரும். ஸோ அதனால பார்க்கலாம் என்ன ஆகும்னு. டாலர் ஸ்ட்ரென்த் ஆகாமல் இருக்கிறது நல்லது, எல்லா உலகத்துக்கே நல்லது. எஃப்ஐடிஐ டேட்டா வந்து நம்ம நேற்று தான் பார்த்தோம். நேற்று வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்க. அதில் முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஒரு ஸ்டாக்ஸை வந்து எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து குரூப்ல நிறைய டிஸ்கஷன் போகுது. இப்போ வந்து ஹெல்த்தி டிஸ்கஷனா இருக்கு. இன்ஸ்டன்ட் ஆன்சரை கிடைக்கிறத காட்டிலும் உங்களுக்கு என்ன தேவையே, ஓகே இதை வந்து நான் இந்த மாதிரி பார்க்குறேன், உங்களோட ஓரியன்ட் ஆஃப் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதனால தான் நான் வந்து டெலகிராம் குரூப்பே கிரியேட் பண்ணேன். இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு வீடியோ போடுறேன். இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்கு, அப்போ நான் வந்து மற்றவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பேன். அதுக்காக தான் நான் வந்து டிஸ்கஷன் குரூப்பை கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால நீங்க வந்து வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியும். இன்னொன்னு, நீங்க அதுல கமெண்ட் போடுறத பொறுத்துட்டு எனக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரியலன்னா நான் வந்து சரி பண்ணிப்பேன். நான் மட்டும் பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது.
ஷேர் மார்க்கெட்ட வந்து யாருமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் யாருமே பெர்ஃபெக்ட் இல்லன்னு இப்போ வரைக்கும் சொல்றேன். ஈவன் வாரன் பஃபெட் கூட அவரு வந்து யோசிச்சுட்டு தான் இப்போ வரைக்கும் பண்ணுவாரு. அதாவது எடுத்த எடுப்புல ஓகே இந்த ஸ்டாக்க வாங்க போறோம் நாளைக்கு ஏறும் அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. ஸோ அதனால எந்த ஸ்டாக்குமே எப்ப ஏறும், எப்ப இறங்கும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால நம்ம பஃபர் அமௌண்ட் எப்பயுமே கையில வச்சுப்போம். ஒரு ரூ. 60,000 இன்வெஸ்ட் ரூ. 1,00,000 ஒரு ஸ்டாக்குக்காக ஒதுக்குறோம்னா ரூ. 60,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரூ. 40,000 கையில வைங்க. அப்பதான் கீழ இறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப மார்க்கெட் வந்து பிக்கப் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சில்வர் பீஸ், கோல்டு பீஸ் வந்து சின்னதா கியரை போட்டு மேலே போகுது. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் மேலே போக சான்ஸ் கம்மி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ குளோபல் சென்டிமெண்ட் கொஞ்சம் பாசிட்டிவா வந்துகிட்டு இருக்கு. பட் ட்ரம்ப் திடீர்னு வேற ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வந்து மேலே ஏத்துவாங்க. பட் பெரிய பிரச்சனை இப்போதைக்கு ஒன்றும் நடக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா மார்க்கெட்டை பாதிக்கிற மாதிரி பெருசா எதுவும் சம்பவங்கள் நடக்கல. இது சின்னதா ஒரு 6.3 ஒரு பூகம்பம் வந்ததா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எர்த்குவாக்கு. பட் அதுவுமே பெருசா பாதிக்கலன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டை. பட் அது பெருசா இல்ல. நம்ம நம்ம இந்தியால இல்ல, பக்கத்துல. ஓகே. இது வந்து கோல்டு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேல இது வந்து கோல்டு பீஸ். ஓகே, 100 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. இதுவுமே கொஞ்சம் நீங்க எஸ்ஐபி மூலமா இப்ப என்டர் ஆகலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்க சான்ஸ் இருக்கு. இப்ப மார்க்கெட் நல்ல, அதாவது குளோபல் டென்ஷன் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் நாளைக்கு நாளாண்டைக்கு வேற ஏதாச்சும் பாம் அங்கிட்டு இங்கிட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இது மேல தான் போகும். ஏன்னா ஆல்ரெடி இங்க ஆல் டைம் ஹையை பார்த்துட்டு வந்துருச்சு. ஸோ அதனால இதுக்கப்புறம் மூவ் ஆகுறது ஈஸியா இருக்கும். மனசுல வச்சுக்கோங்க. செகண்ட் சேனல் பார்க்காதவங்க பாருங்க. அதுல வந்து லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை பத்தி போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்கறது வந்து லாங் டேர்முக்கு ஸ்டாக்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து லாங் டேர்ம் பத்தி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு என்னோட வியூல சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த நியூஜன் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஆக்சுவலா இது வந்து இந்த ரிசல்ட் வந்து 11% வந்து சேல்ஸ் வந்து கூடியிருக்கு. இந்த குவார்டர் ரிசல்ட் 16% வந்து நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. இன்னைக்கு வந்து நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கு. 1000 ரூபாய்க்கு மேலேயே வந்துருச்சு. இந்த கரெக்ஷன் இந்த இந்த இடத்துல நம்ம நடந்ததில்ல. இது ஃபுல்லாவே ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏன்னா இந்த நான் லைன் போடுறேன் பாருங்க, ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல வாங்கினவங்கலாம் கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது நடக்கத்தான் செய்யும். இது நார்மல் தான். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தான் நான் பார்க்குறேன். எனக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் தான் இருக்கு. இருந்தாலும் நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னொன்று இவங்களோட ரிசல்ட் பாருங்க. செப்டம்பர் குவார்டர் வந்து ஆக்சுவலா இவங்க ரிசல்ட் வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கூடி தான் இருக்கு எப்பயுமே. இந்த செப்டம்பர் 2025 401 சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 401 கோடி. அதே மாதிரி போன அதாவது லாஸ்ட் இயர் குவார்டர்ல 361 கோடி. ஸோ அதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட்டும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது போன குவார்டர் பாருங்க, ஜூன் குவார்டர் 321 கோடி. அதுக்கு முன்னாடி ஜூன்ல வந்து 315. ஓகே, இதுவுமே இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு மார்க்கெட் வந்து கீழே இறக்கி விட்டுருக்காங்க. இந்த ரவுண்ட்ல பாருங்க, அந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி 430 கோடி மார்ச்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து 375 கோடி. ஸோ அதை விட இது குவார்டர் டு குவார்டர் பேசிஸ்ல அதிகமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த, அதாவது ஜூன் குவார்டர்ல பெருசா கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க பிரைஸ். இன்னொன்று இவங்களோட 64 கோடி கொடுத்துருக்காங்க ஜூன் குவார்டர்ல. அது வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே, அது ரெண்டு சேம் தான். ஓகே. ஸோ இதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பட் ஃபிளாட் ஆக்சுவலாக நிறைய இல்லை. ஓகே, அவங்க பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% மேலே இருந்தால் தான் நல்ல ரிசல்ட். இல்லை மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க. இந்த இதுக்குள்ள வரலைன்னா இவங்க வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னு ப்ரைஸை கீழே இறக்குவாங்க. ஸோ அதனால இப்போ வந்து நல்ல ரிசல்ட் தான் எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் லைனுக்கு வரும்னு நினைக்கிறேன். 1100 வந்தால் கூட நமக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கு இல்லை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புக் பண்ணுங்க. எனக்கு இப்போதைக்கு ப்ராஃபிட் தேவையில்லை இந்த ஸ்டாக்ல இருந்து. எனக்கு இருக்க ப்ராஃபிட் வந்து நான் ஹோல்ட் பண்ண தான் போகிறேன். கிராவிட்டா இந்தியா இந்த ஸ்டாக்கும் சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்களோட ரிசல்ட்டை பாருங்க. இவங்க வந்து சேல்ஸ் பாருங்க, எப்பயுமே ஃபுல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. எங்கேயுமே குறையல. குவார்டர் டு குவார்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, எல்லா வருஷமுமே கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் மட்டும் போன குவார்டர் ஜூன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 4 கோடி கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். பட் செப்டம்பர் 2024 பாருங்க, சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பாருங்க, 96 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ செப்டம்பர் 2020 72 கோடி. பட் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன குவார்டர்ல இவங்க வந்து பிரைஸை இறக்கி விட்டுருக்காங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து ஒரு ப்ரொமோட்டர் வந்து செல் பண்ணாரு. ஓகே, அவர் பேர் எனக்கு தெரியல. இந்த கம்பெனில ப்ரொமோட்டர் வந்து அந்த டைம்ல எக்ஸிட் ஆனாரு. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸிட் ஆவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் எக்ஸிட் ஆனார்னா அவங்களோட சின்ன பர்சன்டேஜ் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதனால பயங்கரமா கீழே இறக்கி விட்டாங்க ப்ரைஸை, ஸ்டாக் ப்ரைஸை. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து மேலே தான் போகணும். ஸோ அப்படிதான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். எனக்குமே ப்ராஃபிட்ல வந்துருச்சு. நான் விற்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம குரூப்ல, டெலகிராம் குரூப்ல சொன்னாங்க எனக்கெல்லாம் 15% ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம நம்ம நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்து வந்து விபிஎல். இந்த கம்பெனி பாருங்க, ரிசல்ட் பாருங்க. அதாவது சேல்ஸ் பாருங்க, செப்டம்பர் 2025 4800 கோடி. இது வந்து லார்ஜ் கேப், பெரிய பெரிய கம்பெனி. ஓகே, செப்டம்பர் 2025 4805. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்துருங்க, 745 கோடி இருக்கு. இதில் வந்து 629. ஸோ அதுக்கு முந்திர குவார்ட்டரும் பார்த்துடலாம், 7000 கோடி இருக்கு. இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் ப்ரைஸை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இது பட் நெட் ப்ராஃபிட் வந்து இவங்க ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஜூனில் 1262 இருக்குது, இங்கே வந்து 1325. ஆக்சுவலாக இவங்களுக்கு சேல்ஸ் கம்மியானதுனால தான் இதை வந்து ஸ்டாக் ப்ரைஸை கீழே இறக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி மேபி இதுக்கப்புறம் வின்டர் சீசன் தான் வரப்போகுது. ஸோ அந்த ஒரு எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த ரிசல்ட் வந்து அதனால 3 மந்த்ஸ் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் மேலே போச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம்னு என்னோட ஒரு யோசனை. நீங்கள் இப்போ ப்ராஃபிட்டில் இருந்தால் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் புக் பண்ணுறதும் பண்ணாததும். பட் நான் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி பார்க்க தான் போகிறேன். எனக்கு இந்த ப்ராஃபிட்டு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதான் சொல்கிறேன், இதுக்காக நான் அவரேஜ் பண்ண வச்சுருந்த அமௌண்ட்டுமே இன்னும் என்கிட்ட இருக்குது. இன்னும் கீழே போனால் கூட நான் அவரேஜ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். அடுத்து வந்து பிஎஸ்சி. இந்த ஸ்டாக்கு நம்மளும் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஸ்டாக்கில் பாருங்கள், இவங்க வந்து ரிசல்ட்டு இன்னும் வரல, 11th தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. இவங்க ப்ரைஸ் பாருங்கள், ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ நாளாக ஒரு 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 10-15 நாளாக வந்து 2 வீக்ஸாக வந்து கன்சல்டேஷனில் இருந்தது. இன்றைக்கி வந்து அதை பிரேக் பண்ணி மேலே போயிருமா அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு மேபி மேலே டாப் கீரை போட்டு மேலே போனால் கூட நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. இதை பிரேக் பண்ணிருச்சுன்னா நல்ல ஒரு புல் ரன் இருக்கும். ஆல் டைம் ஹை கூட போக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் இது என்ன ஆகும்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிஎஸ்சி நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பட் நிறைய பேர் ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் இப்போதைக்கு தேவையில்லை. நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட நான் வச்சிருக்கலாம் தான் பார்க்குறேன். கீழே வந்தால் கூட நான் ஆவரேஜ் பண்ண காசு வச்சிருக்கேன். லாயல் ஹாஸ்பிட்டல். இந்த கம்பெனியுமே 11th செப்டம்பர் வந்து மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து ரிசல்ட் வர சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. அது வந்து பாசிட்டிவ். 200 மூவிங் ஆவரேஜ் பார்த்து தான் நம்ம பிஎஸ்சி எப்படி வாங்கணும் அதே மாதிரி தான் இதையும் பிக் பண்ணோம். பட் இவங்க பிஎஸ்சி வந்து மேலே போயிடுச்சு, பட் இவங்க வந்து மேலே போகல. கிட்டத்தட்ட செப்டம்பர் டு இப்போ வர ஒரே ஒரு ரேஞ்சிலே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பல்க் பிளேயர் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து சூப்பரான கம்பெனி, க்ரோத் கம்பெனி. நம்மளும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். மேபி இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரில. பட் அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம், வச்சுட்டு தான் இருக்கோம். நான் வாங்கி வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம குரூப்லேயும் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. பட் மற்ற ஸ்டாக்லாம் பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு. இது இன்னைக்கு பாசிட்டிவ் தான், இருந்தாலும் கொஞ்சம் மேலே போகணும். இதெல்லாம் பிரேக் பண்ணி, இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு 1400க்கு மேலே போயிருச்சுன்னா நல்ல ஒரு புல் ரன் இருக்கும். ஆல் டைம் ஹைக் போக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். இது மிட் கேப்பு, நல்ல சேஃபான கம்பெனி. அடுத்து வந்து அட்வான்ஸ்டு என்சைம்ஸ். இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் 3500 கோடி தான் இருக்குது. ஸோ நண்பர்ஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட் கேபிட்டல் கொஞ்சம் சேஃபாக பாருங்கள். ஸ்டாக் பி வந்து 26 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 61 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் இவங்க வந்து நல்லா அண்டர்வேல்யூடாக இருக்குது பி வேல்யூவேஷனில். பட் கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து நல்லா பாட்டமில் தான் இருக்குது. இவங்க ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, 1% தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மி. இதை எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. நியூ என்ட்ரி நீங்கள் எனக்கு தெரிலங்க. நியூ என்ட்ரிலாம் நமக்கு நல்ல பர்சன்டேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து நியூ என்ட்ரிலாம் பார்க்கணும். கம்பெனி வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், நிறைய ஃப்ளக்சுவேஷன், அதாவது மேனிப்புலேஷன் நடக்குமான்னு தெரில. ஏன்னா ப்ரைஸ் வந்து நல்லா ஹை போயிருக்கு 2 டைம். பட் இருந்தாலும் அதே லெவலுக்கு இப்போயும் வந்திருக்காங்க. நல்ல ஒரு பாட்டம் தான் இருக்குது. வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். பட் நியூ என்ட்ரி நிறைய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. க்ரோத் கம்பெனியை நம்ம நிறைய வச்சுட்டு தான் இருக்கோம். நீங்கள் செகண்ட் சேனலில் பாருங்கள், நிறைய 93 ஸ்டாக்ஸ்லேருந்து நீங்கள் நிறைய எது வேணாலும் பிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி பற்றி சொல்லணும்னா ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 42% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து வச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எஃப்ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். லாஸில் புக் பண்ண தேவையில்லை. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ யாருமே இந்த கம்பெனி வந்து வாங்க விரும்பலைன்னு சொல்கிறாங்க. பட் எஃப்ஏ வந்து ஒன் சைடு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. எஃப்ஐ நமக்கு சப்போர்ட்டிவாக இப்போதைக்கு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. லாஸ்ட் Q1 ரிசல்ட்டுமே நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் ப்ரைஸை கீழே தான் வச்சிட்டு இருக்காங்க. மேபி வேறு பிரச்சனைகள் இருக்கான்னு தெரியல. பிஇஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1க்கு கீழேயாச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் 1.5க்கு கீழேயாச்சும் இருக்கணும். டெப்ட் ஈக்விட்டி 0.03. இது சூப்பர். ஆக்சுவலாக 34 கோடியில் இருந்த டெப்ட் வந்து 39 கோடியாக மாதிரி இருக்குது. ஸோ அது ஓகே. பட் சேல்ஸ் வந்து பெருசாக இல்லைங்க இந்த கம்பெனியில். ஆக்சுவலாக சேல்ஸ் வந்து 5 வருஷம் சேல்ஸ் பார்த்தாலுமே 7% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் க்ரோத்து இந்த வருஷம் 5.89 ஆயிருக்கு. ஸோ ஆர்ஓசி, ஆர்ஓ எல்லாமே ஒரு 10 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட்டான கம்பெனி தான்.
ஸோ பட் அந்த அளவுக்கு இருந்தாலும் பட் பிரைஸ் மேலே ஏற்றலை. பிரைஸ் தானே நமக்கு முக்கியம். இவங்க வேல்யூவேஷன் என்னதான் ஆனாலும் சூப்பர் வேல்யூவேஷன் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகே அப்படின்னு சொன்னாலும் பட் நமக்கு வந்து பிரைஸ் மூவ் ஆகலை. ஸோ அதனால நம்ம இதுலேருந்து என்ன சொல்கிறது, நியூ என்ட்ரினா நீங்கள் வேறு ஸ்டாக்கை பார்க்கலாம். வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் வரும்போது நீங்கள் வேறு கம்பெனி எக்ஸிட் ஆகிட்டு வேறு கம்பெனி பார்க்கலாம். கொக்கன்ஸ் லைஃப் சயின்ஸ், ஸோ இந்த கம்பெனி வந்து பார்மா செக்டாரில் இருக்க கம்பெனி. இந்த கம்பெனி தூக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஸ்மால் கேப்பு, 28,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸ்டாக் பி வந்து 80 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி வந்து 33 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 730. இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு, பட் ப்ரைஸ் வந்து நல்லா பாட்டமில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சப்போர்ட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த கம்பெனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் ப்ரைஸை கீழே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 650 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 72% மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி பிஜி ரேஷியோ வந்து கொஞ்சம் நல்லா அடி வாங்கியிருக்கு. இந்த கம்பெனியில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பட் அதாவது டெக்னிக்கலாகவும் இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனியில் சின்ன இஷ்யூ போயிட்டுருக்கு இப்போதைக்கு. டெப்ட் எக்விட்டி வந்து 0.16 தான் இருக்குது. 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 97 கோடியாக இருந்தது, 279 மாற்றிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகம். ஆக்சுவலாக ட்ரிபிள் வரைக்கும் போயிருச்சு. சேல்ஸ் க்ரோத்துமே இந்த வருஷம் நல்லா அதிகமாயிருக்கு. பட் 5 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதாவது ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே ஓகே, 10 12 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே தான், இது நல்ல பர்சன்டேஜ் தான். இவங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் நல்லா தான் கொடுக்குறாங்க அனலிஸ்ட்டு. ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அது பாசிட்டிவ் தான். பட் இவங்க வந்து ஹை ப்ளஸ்டு ப்ரொமோட்டர், அது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பிரச்சனை. ஆக்சுவலாக ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, பட் இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்களோட ஹோல்டிங்ஸை வச்சு கடன் வாங்குறாங்க. அது எப்போ இருந்தாலும் கம்பெனிக்கு வந்து பிரச்சனை. இன்னொரு இஷ்யூ, இவங்களோட எம்டி பிரசாதா ராஜு அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்பெனிக்கு இஷ்யூ தான். ஏன்னா இன்னொரு எம்டி மேனேஜ்மெண்ட் வரும்போது எல்லாருமே பேனிக் ஆவாங்க. இப்போ ஒரு கம்பெனில இருந்து ஒரு பாஸ் போனாருன்னா திரும்ப அந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வருவார். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இவருக்கு ஒரு பர்சனலாக க்ளோஸாக என்னதான் அஃபீஷியலாக இருந்தாலும் நிறைய பேர் க்ளோஸாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்கிறது, கம்பெனி கட்டமைப்புலேயே சின்ன பிரச்சனை இருக்குது. இவங்க இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு மேலே வரணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த கம்பெனி மேலே வரும்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நல்ல பாஸாக இருக்காங்க, நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக பிக்கப் ஆங்க. ஸோ அதனால தான் நான் ஒரு 600 650 வந்து நல்ல ஒரு ரீபவுண்ட் பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். 12th நவம்பர் வந்து ரிசல்ட் வருது. மேபி ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா கூட நிறைய பேர் வாங்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஓரியன்ட் சிமெண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க ஒருத்தர். இதுவுமே ப்ரைஸ் வந்து நல்லா கீழே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து 239% கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். ஆக்சுவலாக மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4000 கோடி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிமெண்ட் கம்பெனி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மார்க்கெட் கேபிட்டல் கொஞ்சமாச்சும் அதிகமாக இருக்கணும், ஒரு 10,000 கோடிக்கு மேலேயாச்சும். ஏன்னா இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வேணும்ல பண்ணுறதுக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஸ்டாக் பி வந்து 14 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 38 இருக்குது. இவங்க வந்து அண்டர் வேல்யூடாக காமிக்கிறாங்க வேல்யூவேஷனில். இவங்களோட டெப்ட் எக்விட்டி வந்து 0.04 ஓகே தான், சூப்பரான பர்சன்டேஜ். பிஇஜி ரேஷியோ தான் 0.49 இருக்குது. இது வந்து நெகட்டிவாக இல்லாமல் இருந்தால் ஓகே. பட் இவங்கள டெப்ட் வந்து நல்லா ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. 72 கோடியாக குறைச்சிருக்காங்க 316லேருந்து. சேல்ஸ் க்ரோத் தான் அந்த வருஷத்தில் பெருசாக இல்லைங்க, 2% தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமே 3% தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சிமெண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சின்ன கம்பெனி, ஓகே. ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே பெருசாக இல்லைங்க, இதெல்லாம் ஃப்ளாட்டு, அவ்வளோதான். ஃப்ளாட்டுன்னு இல்லை, ஓகே அந்த மாதிரி தான் வேல்யூவேஷனில். பட் ப்ரைஸுமே அதே ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, வேல்யூவேஷன் ஓகே பட் ப்ரைஸ் வந்து ஒன்றுமே ஆகலை அப்படின்னா, பட் இது அதுக்கு தகுந்த மூவ் ஆயிருக்கு. இங்கே என்ன வேல்யூவேஷன் இருக்கோ அது கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதில் அந்த அளவுக்கு மேனிப்புலேஷன் நடக்கலைன்னு நினைக்கிறேன். பட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நல்லா கீழே இறக்கியிருக்காங்க. எதுக்காக இறக்குனாங்கன்னு தெரில. மேபி ரிசல்ட் நல்லா இல்லையா அப்படின்னு தெரில. பட் இப்போதைக்கு அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q2 ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்குது. சேல்ஸ் வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2016% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக போன வருஷம் குவார்ட்டரில் வந்து 2 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 49 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ். எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு, 200 மடங்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 37% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அது வந்து நெகட்டிவ். ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, எகெயின் நெகட்டிவ். ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆகணும், ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகாங்க, இது பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து கொஞ்சம் 50-50 அந்த மாதிரி இருக்குது. பட் ப்ரைஸ் கீழே இருக்குது. ரிசல்ட் நல்லா கொடுத்தாலும் ப்ரைஸை வந்து மேலே மூவ் பண்ணல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். நியூ என்ட்ரி நிறைய கம்பெனி இருக்குங்க சிமெண்ட்டில். 200% கொடுக்குறேன்னா நீங்கள் லார்ஜ் கேப்பில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம எதுக்காக ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் போகிறோம்? நமக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அதிகமாக வேணும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து போகிறோம். அப்படின்னா நீங்கள் பேசாமல் கண்ணை மூடிக்கிட்டு அந்த மாதிரி கம்பெனிஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கூட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது க்ரோத்தும் நல்லாயிருக்கும். சகிலிட்டி லிமிடெட் இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு
ஃபைனான்ஸ்ல இருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்ஸு நமக்கு வந்து ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. ஃபைனான்ஸ்ல நம்ம 2 கம்பெனி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். சோழமண்டலம் இன்னொரு ஒரு கம்பெனி, அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை தவிர நான் எதுவும் பார்க்கல. ஸோ இது எனக்கு தெரியல. நம்ம வேல்யூவேஷன் பார்த்துடலாம். 24,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸ்டாக் பி வந்து 31 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 34 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 52. ஓகே. இவங்க வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடா காமிக்கிறாங்க பி வேல்யூவேஷன்ல. பட் ஆர்ஓசி, ஆர்ஓஐ எல்லாமே ஒரு பெருசா இல்ல. 10க்கு மேலயாச்சும் வேணும். 15 அந்த ரேஞ்சில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது கம்மி தான். சேல்ஸ்க்கு இவங்க வந்து இப்ப தான் 2024ல தான் உள்ள வந்திருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் இவங்களோட ரிசல்ட் வந்து நல்லா குடுத்துருக்காங்க. போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து 25% கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 114% கூடியிருக்கு. 100%க்கு மேல சூப்பரான பெர்சன்டேஜ் தான். பிரைஸ் வந்து ஒரு 52 அந்த ரேஞ்சில இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது. ஏன்னா இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ட். இது வந்து மந்த்லி சார்ட். நல்ல ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. நியூ என்ட்ரி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ப்ரொமோட்டர் இந்த பக்கமாச்சும் போறாருன்னு தெரியல. ஏன்னா ப்ரொமோட்டர் வந்து ஒரு பக்கம் டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் மேல இருக்கு. அதனால டிக்ரீஸ் பண்றாங்க. மார்க்கெட் ஷேரும் டிக்ரீஸ் ஆகுது. இதுவுமே நெகட்டிவ். ரீட்டைல் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுவுமே நெகட்டிவ். ஸோ இந்த கம்பெனில நிறைய நெகட்டிவ் தான் இருக்கு. Q2 ரிசல்ட் மட்டும் நல்லா இருக்கு. பிரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு 23% மேல போகும்னு சொல்றாங்க. அது ஓகே தான். இவங்களோட டெப்ட் வந்து 4700 கோடியில இருந்து 1200 கோடியா கம்மி பண்ணியிருக்காங்க. இது சூப்பர். இன்னொன்னு இவங்கள்ட்ட வேல்யூவேஷன் நல்லா இருக்குங்க கம்பெனிக்கு. பிஜி ரேஷியோ அது மாதிரி டெப்ட் ஈக்விட்டி இது 2மே சூப்பரான வேல்யூவேஷன் தான். பட் இவங்கள்ட்ட அந்த என்ன சொல்ல ஆர்ஓசி மட்டும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி ஓகே தான் இந்த கம்பெனி. நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா கொஞ்சம் கீழே வந்தால் கன்சிடர் பண்ணலாம். அதான் எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மேலே வச்சுட்டு இருக்காங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது நல்லா சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ வந்ததுலேருந்து 79% கொடுத்துருக்காங்க. இது ஓகே. இப்போ வந்ததுக்கு ஓகே தான். ஏன்னா இப்போ வாங்கினவங்கலாம் எக்ஸிட் ஆக பார்ப்பாங்க. இப்போ ஐபிஓவில் வந்தவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.